கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலுமாய் நாம் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் ஒன்று என்று பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது. இந்த வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று சொல்லி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அநேகர் மனிதர்களை நாம் சார்ந்து கொள்கிறோம், நண்பர்களை சார்ந்து கொள்கிறோம், உறவினர்களை சார்ந்து கொள்கிறோம். ஒரு துக்கமான சூழ்நிலைகள், பலவீனங்கள் வரும் பொழுது நம்மளை பலப்படுத்துவதற்கு மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி, நண்பர்கள் இருக்கிறார்கள், உறவினர்கள் இருக்கிறார்கள் சென்று எதையோ ஒன்றை தைரியப்படுத்துகிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வண்ணமாக எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்னத்தை சொல்ல வருகிறார் என்று சொன்னால், பலப்படுத்துகிற கிறிஸ்து. நாம் பலவீனப்படும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பலப்படுத்துகிற ஒரு தெய்வமாக அவர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் பலவீனப்பட்டு எதையும் செய்ய முடியாதவனாக இருக்கையில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருத்தர் என் வாழ்க்கையில் இருக்கிறார். அவர் என் வாழ்க்கையில் எதெல்லாம் செய்ய முடியாதவனாய் நான் இருந்தேனோ அதை எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவன் எனக்கு ஒரு பலனை அவர் தருகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை, இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, தேவனை பற்றி எழுதப்பட்டிருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுலை ஊழியத்தின் பாதையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை பலப்படுத்துகிறதை பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலுமாய் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்துக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவை. அவர் நம்மளை பலப்படுத்துவதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக நேரங்கள் தடுமாறும் பொழுது, பலவீனப்படும் பொழுது, சூழ்நிலைகள் சாதகமற்றதாக இருக்கும் பொழுது அவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலப்படுத்தினார். இந்த காலை வேளையிலும் இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்களானால், என்னை பலப்படுத்துவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்களானால், கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் பலப்படுத்த முடியும். பலப்படுத்துகிறது மட்டுமல்ல, எதையெல்லாம் செய்ய முடியாதவனாய் நின்றோமோ அதை எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவன் பலன் கொடுக்கிறார். நீங்கள் இந்த வார்த்தையை நம்புவீர்களானால், விசுவாசிப்பீர்களானால், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இயேசுவே, என்னையும் பலப்படுத்தும், என் பலவீனத்தை மாற்றும், என் வாழ்க்கையில் செய்ய முடியாத எல்லாவற்றிலும் எனக்கு ஜெயத்தை தாரும், எனக்கு பலனை தாரும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்பீர்களானால் இந்த வார்த்தை நிச்சயமாய் உங்களை பலப்படுத்தும். விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அவர் நம்முடைய வாழ்க்கையின் சுகத்தையும் பலத்தையும் சமாதானத்தையும் தர வல்லவராயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலுமாய் இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவாராக. தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.